ஹாய் மகளே, வணக்கம் 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 வணக்கம். ராவணன் தேசத்து யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். இந்த ராவணன் தேசம், அதாவது இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய அழகான இடத்துக்கு நாங்கள் இப்போ பயணம் போயிட்டு இருக்கிறோம். இதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பலாங்குடையிலிருந்து ஹட்டன் வழியாக மஸ்கலியை நோக்கியான ஒரு பயணம். அழகான ஒரு பாதை. பலாங்குடை கொழும்பு பதிலை பிரதான வீதியில் பலாங்குடை நகரத்தில் இருந்து பின்னவல புகவந்தாலா வீதியோடாக நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். மஸ்கலியா நோக்கியான ஒரு பயணம் எந்த ஒரு பயணம் வாங்க மக்களே. சுற்றுலோடு பின்னவல நகரத்தின் புகவந்தாலா ஏரியாக்கள் கையில் ஒரு ரோட் சூப்பராக இருக்குது பயணம். இந்த நேர பயணம் ஒரு 2 மணிக்கால பயணம் பலாங்குடையிலிருந்து மஸ்கலி வந்து வேகமான பயணம் இல்லை. அழகான ரோடுகள், காடுகளுக்குள்ளே போகிற ரோடுகள், அழகான ஆறுகள், நீர்வீழ்ச்சிகள், சூப்பரான ஒரு சீனரி கூட இருக்குது. நாங்கள் மாரத்தனை தாண்டி போகிற நேரம் ஒரு அழகான வியூ பாயிண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பயணத்தை தோன்றியிருக்கோம். சூப்பரான ஒரு காட்டு வழிபாடு, தேயிலை மரங்கள், பெரிய பெரிய காடுகள், அதுக்கு போகிற ரோடு. இதன் மூலம் போக்குவரத்துக்கு பெரிய வாகனங்கள் அதிகமாக வர்ற ரோடு கிடையாது. பஸ்ஸாக போக்குவரத்து இருக்குது. பலாங்குடையிலிருந்து ஹட்டன் நோக்கி போகிற பேருந்துகள் இந்த வீதியினூடாக போகுது. பட் டைமுக்கு தான் அந்த பஸ் வரும். நாங்கள் போகிற காலப்பகுதியில் ஒரு பேருந்து தான் நான் கண்ட மாதிரியான ஞாபகங்கள் வீடியோவில் பார்ப்போம். அதாவது கொழும்புல இருந்து போகிறதா இருந்தால் நீங்கள் அது சைலத்துக்கு போகலாம். ரத்னபுர பலாங்குடை ஹப்தா இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க நீங்கள் மஸ்கலியா போகணும், நோர்வுட் போகணும், ஹட்டன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரோடு உங்களுக்கு போது தரும். கிட்டவும் கூட. அதாவது நான் என்னுடைய பயணத்துக்கு வந்து அடிமலை ஒரு 83 கிலோமீட்டர். இது வடகரையிலிருந்து நுவரெலியா ஏரியாவில் வந்து அது 105 கிலோமீட்டர். 20 கிலோமீட்டர். கிட்ட வந்துட்டோம். மக்கள் புகவந்தலாவுக்கு போகிற ஒரு ரோட் தனி சைட் போனோம். புகவந்தலாவை புகவந்தலாவை தாண்டி இப்போ நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஸ்கலியே வந்துட்டோம். மஸ்கலி டேம் இப்போ தண்ணி குறைவாக இருக்குது டேம்லாம். ஓகே மக்களே, நாங்களும் பலாங்குடையிலேருந்து அப்படியே மஸ்கலியாவுக்கு ஒரு பயணம் வந்துட்டோம். அடுத்து போகிற ஒரு பயணத்தை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இந்த பாதை, இந்த பயணம், இந்த ஊர் பிடிச்சவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.